ஹாய், உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது சந்தேகப்படுறீங்களா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். என் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. என்னோட கசின் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே ஆப்போசிட்டா இருந்துச்சு. அந்த காரியம் நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. எல்லாரும் அது எப்படி நடக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அவங்க விசுவாசத்தை மட்டும் விடல. அவங்க ஜெபிச்ச மாதிரியே அடுத்த வாரமே அவங்க ஆசைப்பட்ட காரியம் நடந்துச்சு. ஆனா அவங்க நினைச்ச வகையில இல்ல, வேறொரு வழியில ஏசப்பா அவங்க ஆசைப்பட்டதை கொடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க. ஏசப்பாக்கு தெரியும் எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு. சுற்றி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இன்னைக்கு நம்மளும் நம்ம சூழ்நிலைகள் எவ்வளோ ஆப்போசிட்டா இருந்தாலும் விசுவாசத்தை மட்டும் விடக்கூடாது. என்னை பொறுத்தவரை விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட் தான். பைபிள்ல ஆபிரகாமோட சூழ்நிலை எவ்வளோ ஆப்போசிட்டா இருந்தாலும் தேவனிடத்துல விசுவாசமா இருந்தாரு. ஒரு சர்ச்சில் விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையை பார்த்து பெயர்ந்து போக சொன்னால் அந்த மலை பெயர்ந்து போயிடும்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் சர்ச்சுக்கு வர வழியில் ஒரு பெரிய மலை இருந்துச்சான். ஸோ வீட்டுக்கு போனதும் நைட் ஃபுல்லாக ஜெபிக்கிறாரு, எப்படியாவது அந்த மலை பெயர்ந்து போயிடணும்னு. காலையில் அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் வந்து நீங்கள் ஜெபம் பண்ண மலை பெயர்ந்து போகலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனுஷன், எனக்கு தெரியும், நான் சும்மா தான் ஜெபம் பண்ணி பார்த்தேன்னு சொன்னானா. இன்னைக்கு நம்மளோட விசுவாசம் இந்த மனுஷன் மாதிரி இருக்கா இல்லை ஆபிரகாம் மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இந்த மனுஷன் மாதிரி ஜெபம் பண்ணால் நம்ம ஜெபம் வேஸ்ட்டு தான். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். A prayer made in faith is always answered. இது உங்கள் டெய்லி வேர்ட்ஸ். நான் நிஷா டேனியல். God bless you. Bye.